வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் HTML ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை பற்றி நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு இதனோட கண்டினியூஷன் வந்து புரியும். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அல்லது என் ஸ்க்ரீனில் இதனோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, HTML ஆப்ஜெக்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஃபங்க்ஷன்ஸை பற்றி மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்குமெண்ட் ஆங்கர் டேக் வந்துன்னா இப்படி தான் நம்மளுக்கு HTML ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணி ஒரு பேஜை நம்மளால் நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு, அதாவது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நம்மளால் மூவ் ஆகி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆங்கர் டேக் HTML. ஓகே, இந்த HTML யூஸ் பண்ணுற இந்த டேகை ஸ்கிரிப்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனோட லென்த் அண்ட் இதனோட டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ரீடு ஒன்லியாக மட்டும்தான் நம்மளால் இதை பார்க்க முடியும். வேறு எந்த சேஞ்சஸும் நம்மளால் இந்த இன்பில் ஃபங்க்ஷனை வச்சு பண்ண முடியாது. document.anchor இந்த இன்பில் ஃபங்க்ஷனை வச்சு இந்த ஆங்கர் டேக்கில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகே, இதை ஒர்க் பண்ணணும், இந்த இன்பில் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆங்கர் டேக்ல நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து மாடிடேட்டரி. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் document.anchorsன்ற இந்த இன்பில் ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து BaseURI. URIனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். URLனா நம்மளுக்கு வந்து அட்ரஸ் மாதிரி, ஒரு பேஜோட அட்ரஸ் மாதிரி. இது URI அப்படின்னா ஒரு பேஜோட நேம் மாதிரி. ஸோ BaseURIனா நம்மளுக்கு எல்லாமே, அதாவது எந்த டொமைன்லேருந்து வந்திருக்கு ப்ளஸ் இது எந்த பேஜில் நம்ம இருக்கிறோன்ற இந்த ஐடென்டிஃபையர் பண்ணுற எல்லா நேமுமே நம்மளுக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்குமெண்ட் பாடி. இந்த டாக்குமெண்ட் பாடி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பாடின்ற எலமெண்ட் வந்து HTML இருக்கிறத வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை நம்ம HTML பாடின்ற எலமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணலின்னா அதுவாக இருக்கிறத ஒன்று கன்சிடர் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் பாடி எலமெண்ட் நம்ம வந்து HTML டேக்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு என்னவோ அதை பிக் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து இந்த பாடி டேக் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நோட் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த document.bodyன்ற இந்த இன்பில் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வர வீடியோஸில் இதனோட யூஸ் வந்து நிறைய இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதனோட கண்டினியூஷன் பார்த்துக்கலாம். அடுத்தது document.cookie. ஸோ நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் குக்கியை ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ குக்கியில் இருக்கிற வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது document.type. இந்த டாக்குமெண்ட், அதாவது நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கிற பேஜ் வந்து என்ன டாக்குமெண்ட் டைப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த document.typeன்ற இந்த இன்பில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து document.document.element. ஸோ இது HTML இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது ரீடு ஒன்லி தான். ஸோ இதை வச்சு நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அரேவாக கன்சிடர் பண்ணி கூட பார்க்கலாம். ப்ரீஃபாக ரன் டைமில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி பேராமீட்டரை எடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும்ட்டு. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா டாக்குமெண்ட் URI. ஸோ அந்த டாக்குமெண்ட் URI அப்படின்னா நம்ம கரண்ட் டாக்குமெண்ட்னாலும் ஸோ கரண்ட் பேஜ்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த கரண்ட் பேஜோட URI என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணும். BaseURIயும் அதுதான், டாக்குமெண்ட் URIயும் அதுதான். URIனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஒரு பர்சனோட நேமு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் URI. ஒரு பர்சனோட அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகே,
அடுத்தது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற பேஜோட டொமைன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா document.domain இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எம்பர்டுன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் எம்பர்ட் பண்ணியிருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எம்பர்டு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இமேஜு அண்ட் தென் வந்து ஆடியோ, வீடியோ, ஐஃப்ரேமு, இது எல்லாமே ஒரு வேறு ஒரு டைப் ஆஃப் இதை வந்து நம்ம HTMLக்குள்ளே அதை எம்பர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனோட வேல்யூஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த document.embedன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே இதில் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ரீட் ஒன்லி தான். எவ்வளோ கவுண்ட் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் அட்ரிபியூட்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் document.embedன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து நம்ம 9th பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபார்ம்ஸு. ஓகே, நம்ம 9th பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபார்ம்ஸு. இதுவும் சேம் எம்பர்டு இது மாதிரியே தான். நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதனோட கவுண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதனோட கவுண்ட் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஹெட், இதுவும் document.body மாதிரியே தான். இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் ஹெடர் டேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹெடர் டேகை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோ. அந்த இமேஜஸ் வந்து இதில் வந்து இமேஜ் டேக் இருந்தாலே போதும் HTML. ஸோ இமேஜஸ் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவும் அரே இதுதான், ரீட் ஒன்லி மெத்தட் மாதிரியே தான். அண்டு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் லாஸ்ட் மாடிஃபிகேஷன். இந்த பேஜ் வந்து எப்போ மாடிஃபை பண்ணதுன்ற இதனோட டைம் அண்ட் டேட்டை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா document.லாஸ்ட் மாடிஃபிகேஷன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனை வச்சு தான். அடுத்தது வந்து document.links. ஸோ லிங்க்ஸுனால் இப்போ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ லிங்க் ரெஃப் இது எல்லாமே நம்ம லிங்க் பண்ணிக்கிறது தான். ஸோ ஹெச்ரெஃப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த எலமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரீட் ஒன்லியாக இதை என்ன லென்த் இருக்குது, இல்லை இதில் என்ன அட்ரிபியூட் நேம் அண்ட் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் ரீட் ஒன்லியாக நம்மளால் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து document.readyState. இந்த document.readyState வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸ்பெசிஃபிக் வந்து லோடிங், லோடட், கம்ப்ளீட், இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய டைப்ஸு. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டேட் இதில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து document.script. இதுவும் ரீட் ஒன்லி தான். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம JavaScript எழுதுகிறோம் இல்லையா, அதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கவுண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் வந்து எத்தனாவது லைனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் இது தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அரே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். document.titleம் சேம் பாடி அண்ட் ஹெடர் டேக் எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ அந்த டேக் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த டைட்டில் டேக்குக்கும். அடுத்தது வந்து URLனால் நம்மளுக்கு தெரியும் ஃபைனலாக யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸ்கிரிப்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரன் டைமில் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்துட்டேன். எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே நான் வந்து ஒரு வேரியபிளில் டினோட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணுற வேல்யூவை வந்து நான் என்ன HTML ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டத்துலேயும் நம்மளுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லா இதுக்குமே அதே மாதிரி தான். ஸோ குக்கிக்கு வந்து குக்கி வேல்யூ செட் பண்ணிவிட்டு ஸோ அது என்ன வேல்யூ செட் பண்ணியிருந்ததுன்னா அதை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதே தான் டாக்குமெண்ட் டைப்பு, டாக்குமெண்ட் எலிமெண்ட். ஸோ என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அது எல்லா இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கும் சேம் ஒர்க்கே தான் நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அரே நான் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் அரே அண்ட் ரீட் ஒன்லின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேனோ ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஒன்றா அதனுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆங்கர் டேக் வந்து 3 இருக்குது. ஸோ இது அரேவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 0, 1, 2ன்ற ஸ்பெசிஃபிகேஷனில் தான் வரும். ஸோ ஒன்றா அது எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலான்னா இண்டெக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு document.get elements by tag நேம்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அல்லது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஐட்டம் பண்ணலாம் அப்படின்னா ஐட்டம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சேம் document.get elements by tag நேம்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துட்டு பக்கத்தில் .itemனு கொடுத்துட்டு அதோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வேல்யூவை பிக் பண்ணிக்க முடியும். அல்ல அப்படின்னா தேர்ட் டைப் என்ன அப்படின்னா நேம் இண்டெக்ஸு. ஸோ நேம் இண்டெக்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கருக்கு நேம் அட்ரிபியூட்டில் ஏதாச்சும் நம்ம நேம் வச்சுருந்தோனோ ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணியும் இந்த ஆங்கர் டேகுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கேட்கலாம். இது ஆங்கர் டேக் மட்டும் இல்லை, நான் எதுலலாம் அரே /ரீட் ஒன்லின்னு கொடுத்துருக்கேனோ அதிலெல்லாம் இந்த மாதிரி இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அரேன்றதுனால இதனோட லென்த்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதுக்கு லென்த்துனா எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது தான். ஸோ லென்த்துன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டில் அதனோட லென்த்தை நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இதனோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆங்கர் டேகுன்றதுனால இது நேம் அட்ரிபியூட் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதனோட நம்பர் வந்து 3ன்னு வந்து வரும். ஒருவேளை நான் இதனோட நேம் அட்ரிபியூட்டை வந்து இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படின்னா 2 தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுது. பட் ஆங்கர் டேக் வந்து 3 இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நேம் அட்ரிபியூட்டை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது ரெக்வயர்டு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா BaseURI. ஸோ இதனோட BaseURI என்னவோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுது. அண்டு குக்கி வேல்யூ நேம் நான் யூசர் நேம் சுரேஷன், குக்கி நேம் வந்து ஸ்கிரிப்டில் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. டாக்குமெண்ட் டைப் வந்து HTML தான், டாக்குமெண்ட் எலமெண்ட்டும் HTML தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் எடுத்து ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் நம்மளால் அரேயால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்தது டாக்குமெண்ட் URIயும் நம்மளுக்கு சேம் இதே URL தான் வரும். அண்ட் கரண்ட் டொமைன் வந்து என்ன அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட். இதே சர்வருக்கு போனீங்கன்னா www.google.com நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்தது எம்பெடட் வந்து நம்ம ஏதாச்சும் கொடுத்துருக்குறோமான்னு கேட்டால் நான் எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் அதனோட ஸோ அண்ட் ஹெட்டர் டேக் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமா. அடுத்தது ஃபார்ம் வந்து நான் எதுவுமே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்ம் எலமெண்ட்டு. ஸோ ஃபார்ம் எலமெண்ட் நான் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாதனால 0 லென்த் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அண்ட் ஹெட்டர் டேக் வந்து நம்மளுக்கு ஹெட்டு தான், நான் அதனோட டேக் நேம் தான் ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்க சொல்லியிருக்கேன். அதனால் ஹெட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்குது. இமேஜ் வந்து இந்த இடத்துல இமேஜ் ஒன்று நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அண்ட் வந்து இதனோட லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் டைப் வந்து UTF-8 யூனிகோட் டைப்பு வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இந்த பேஜ் வந்து லாஸ்ட்டாக மாடிஃபிகேஷன் பண்ண டேட் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுது. அண்ட் வந்து லிங்க் எலமெண்ட்டோட இது வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது. லிங்க் எலமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா href டேக் யூஸ் பண்ணதான் நம்ம லிங்க் எலமெண்ட். ஸோ அது வந்து ஆங்கர் டேக் வந்து href யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால 3 இருக்குது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. அண்ட் டாக்குமெண்ட் லோடிங் ஸ்டேட் வந்து இது கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. அண்ட் ஸ்கிரிப்ட் எலமெண்ட் லென்த்து வந்து 2ன்னு கொடுத்துருக்கு. பட் இது ஃபங்க்ஷன் லிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி ஷோ பண்ணுது.
அண்ட் டைட்டில் நேம் வந்து JavaScript document object model. ஸோ அந்த டைட்டிலோட இது அப்படியே நான் வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் URL வந்து சேம் என்ன URLோ ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இதனோட ஒர்க்கிங் பர்பஸ்க்காக இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அரே அண்ட் ரீட் ஒன்லின்னு கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே இண்டெக்ஸ், ஐட்டம், நேம் இண்டெக்ஸ் இந்த 3 டைப் ஆஃப் இதையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்டிங் HTML ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.